ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு அரசு ஆணையை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் உபரி ஆசிரியர்களை மாற்றுறதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் சுமார் 5842 உபரி ஆசிரியர்களை மாற்றுப்பணி அடிப்படையில் அரசு பள்ளிகளில் பணியமர்த்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டு இருப்பதாவது: தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 5545 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் 299 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மொத்தமாக 5842 பணியிடங்கள் உபரியாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு மானியம் விரயமாவதாகவும் அதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் மாணவர்கள் நலன் கருதியும் உபரி ஆசிரியர்களால் அரசுக்கு ஏற்பட்டு வரும் நிதி இழப்பை தவிர்த்திடும் பொருட்டும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரவல் செய்யவும் மாற்றுப்பணி வழங்கவும் உரிய ஆணை வழங்குமாறு தொடக்க கல்வி இயக்குனர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். அவரின் கருத்துருவை கவனமாக அரசு பரிசீலித்து அரசு நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான பணியாளர் நியமனத்தின்படி உபரியாக பணிபுரிந்து வரும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை பணி நிரவல் மாற்றுப்பணி வழங்க அனுமதித்து ஆணையிடுகிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்துள்ளது. அதாவது, பணி நிரவல் மேற்கொள்ளும் போது உபரி ஆசிரியர்களை முதலில் வட்டாரத்துக்குள்ளும், அங்கு காலியிடம் இல்லை என்றால் மாவட்டத்துக்குள்ளும் பணி நிரவல் செய்ய வேண்டும். ஆசிரியர் விருப்பப்பட்டால் மாவட்டத்துக்கு வெளியே பணி நிரவல் செய்ய வேண்டும். மாணவர் சேர்க்கை அதிகமுள்ள அரசு, ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு மாற்றுப்பணியில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது.